Hi everyone. Today we will discuss about important soils in India. So soils வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா கொஸ்டின்ஸ் வர ஏரியா. இந்த சாயில்ஸ்ல வந்து மேஜர் சாயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வரும். அது எக்ஸாம் ரிலேட்டடா என்னென்ன சாயில்ஸ் முக்கியம், அது இல்லாம வேற என்ன சாயில்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். நார்மலா வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல இல்ல மிடிவல் டைம்லலாம் சாயில்ஸ் வந்து ஃபெர்டைல் சாயில் இல்லைன்னா ஸ்டெரைல் சாயில் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து கிளாசிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரி டிஃபர் ஆகும். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபி சாயில் என்ஃபி சாயில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாயில்ஸ் இருக்கும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஐசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சாயில்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன மேஜர் சாயில்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சாயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லுவியல் சாயில். ஸோ அல்லுவியல் சாயில் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா இது ஒரு டெபாசிஷனல் சாயில். ஏன் அப்படின்னா ரிவர் கோர்ஸ்னால ஃபார்ம் ஆகுது. இப்போ மேஜர் ரிவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, பிரம்மபுத்திரா, கங்கா, அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிற சாயில் தான் அல்லுவியல் சாயில். இதில் மேஜர் ஃபீச்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காதர் பாங்கர், அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் சாயில் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த கல்கேரியஸ் நாடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மேஜராக இந்த சாயில்ஸில் என்ன ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படின்னா ரிச் இன் பொட்டாஸ் அண்ட் புவர் இன் பாஸ்பரஸ். மற்ற கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் மேஜராக இந்தியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற சாயில். மோர் தென் 40% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அலுவஸ் ப்ரெசன்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு அடுத்த சாயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில். ஸோ ரெட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த சென்ட்ரல் பார்ட்டில் இல்லை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அந்த ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ரெயின்ஃபால் எங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன் இது ரெட் கலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிக் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஒருவேளை இந்த சாயிலை ஹைட்ரேட் பண்ணோம்னா எல்லோ கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பூவரின் நைட்ரஜன் பாஸ்பரஸ் அந்த எலமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில். ஸோ இதில் முக்கியமான ப்ரெசன்ஸ் என்னன்னா மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இது இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். செல்ஃப் ஃப்ளோவிங் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான எலமெண்ட்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்த முக்கியமான சாயில் வந்து லேட்ரைட் சாயில். இது எந்த மாதிரி ஏரியாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ரெயின்ஃபால் எந்த ஏரியாவில் இருக்கோ அங்கே வந்து லேட்ரைட் சாயில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இங்கே சில நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்குன்னா இங்கே வந்து என்ன மாதிரியான பிளான்டிங் பண்ண முடியும், எந்த மாதிரி பிளான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. கேசியூ நட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயிலில் அதிகமாக இருக்கும், வளரும். கேசியூ நட் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதிகமாக க்ரோத் ஆகும். ஸோ இன்னொன்று வந்து என்னன்னா ஹை டெம்பரேச்சர் ஹை ரெயின்ஃபாலால இந்த லைம் அண்ட் சிலிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆயிடும். ஆனால் ரிச் என்ன இருக்குன்னா அயன் அண்ட் அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுக்கு அடுத்து மீதி இருக்கிற சாயில்லாம் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்த்துங்க. டெசர்ட் சாயில். ஸோ இது நார்மலாக தெரியும், விண்ட் ஆக்டிவிட்டிஸ்னால டெசர்ட் ரீஜனில் ஃபார்ம் ஆகுறது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில மைனர் சாயில்ஸ் என்னென்ன இருக்குன்னா பிடி சாயில், ஃபாரஸ்ட் சாயில், மவுண்டைன் சாயில், சலைன் சாயில்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சலைன் சாயில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சருக்கு நம்ம சலைன் சாயில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ சில எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ், பல்சஸ், மற்ற கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பிடி சாயில், ஃபாரஸ்ட் சாயில்லாம். பட் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண முடியும்.